யாழ்ப்பாணம் தென்மராட்சியின் சரசாலை வடக்கு மற்றும் மத்துவில் பகுதிகளில் சட்டவிரோதமான முறையில் சுண்ணக்கல் அகழப்படுவதாக கூறப்படும் இடங்களை அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் இன்று பார்வையிட்டார். அமைச்சருடன் பாராளுமன்ற உறுப்பினர் கனகநாதன், இளங்குமரன் மற்றும் அதிகாரிகள் சிலரும் உடன் சென்றிருந்தனர். கடந்த 2ஆம் தேதி இரவு மடக்கி பிடிக்கப்பட்ட டிப்பரில் இருந்த கற்களுக்கும் இன்று பார்வையிட்ட இடங்களில் உள்ள கற்களுக்கும் இடையே வித்தியாசம் காணப்படுகின்றதாக அமைச்சர் சந்திரசேகரன் கூறினார். அரச காணி இருக்கின்றது, அதில் எந்த விதமான அனுமதி இல்லாது பல்வேறு செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டிருப்பது எங்களுக்கு நல்லாக கன்றாக காணக்கூடியதாக இருக்கின்றது. உண்மையிலே சட்டவிரோதமான செயற்பாடுகள் இடம்பெறுகின்றது என்பதை மட்டும் எங்களால் ஊர்ஜிதப்படுத்திக் கொள்ள முடியுமாக இருக்கின்றது. ஒன்று, இங்கு இருக்கின்ற மாவட்ட அரசாங்க அதிபர், அதே போல் இங்கு இருக்கின்ற பிரதேச செயலாளர் உள்ளிட்டவர்களே இதுவைகளுக்கு பொறுப்பு சொல்ல வேண்டும். அவர்களுடைய கண்காணிப்பு சரிவர இடம்பெற்றிருக்குமாக இருந்தால் இவ்வாறாக நாங்கள் யாருமே இந்த இடத்திற்கு வந்து இவைகளை பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால் அவர்களுடைய பணியை சரிவர செய்யவில்லை என்கின்ற குற்றச்சாட்டை நான் முன்வைக்கின்றேன். அது மாத்திரமல்ல, இந்த குற்றச்சாட்டு தொடர்பாக அவர்களுடைய மேலதிகமாக விசாரிப்பதற்கும் அதற்கு எதிரான நடவடிக்கைகள் எடுப்பதற்கும் ஏதுவான செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கே எங்களுடைய தீர்மானமாக இருக்கின்றது. அப்படியானால் இந்த யாழ்ப்பாணம் முழுவதும் இவ்வாறான கள்ள தொழில், திருட்டு தொழில் இடம்பெறுகின்றதா என்கின்ற கேள்வி எழுகின்றது. தற்காலிகமாக கிடைக்கின்ற நன்மையை கருதி ஒரு சில வியாபாரிகள் குபேரர்களாக வாழ்வதற்காக அவர்களுடைய பணப்பசியை போக்குவதற்காக முன்னெடுக்கப்படுகின்ற நடவடிக்கையாக இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக இவைகள் எங்களுடைய அரசாங்கத்தின் கீழ் தடுத்து நிறுத்தப்படும். புவி சரிதவியல் திணைக்களத்தில் இருக்கின்ற அனைத்து அதிகாரிகளும் இதற்கு பொறுப்பு சொல்லியாக வேண்டும். தென்மராட்சி வேம்பராய் பகுதியில் சட்டவிரோதமான முறையில் சுண்ணக்கல் என சந்தேகிக்கப்படும் கற்களை ஏற்றி சென்ற டிப்பர் நுணாவில் பகுதியில் கடந்த 2ஆம் தேதி மடக்கி பிடிக்கப்பட்டது. பொதுமக்களால் பாராளுமன்ற உறுப்பினர் கனநாதன், இளங்குமரனுக்கு வழங்கப்பட்ட தகவலுக்கு அமையவே இந்த டிப்பர் மடக்கி பிடிக்கப்பட்டது. இதனையடுத்து டிப்பர் சாவகச்சேரி போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டது. உரிய அனுமதிகளுக்கு அமைய அகழப்பட்ட சுண்ணக்கற்களை டிப்பரில் இருந்ததாக அதன் உரிமையாளர் நேற்று ஊடக சந்திப்பொன்றினை ஏற்பாடு செய்து தெரிவித்திருந்தார்.